இருக்கிற சாமி ஐயா பொல்லாத இருளப்ப சாமியா இருளப்ப அஞ்சு சட பரசிவர அழகு சட தோரணையிட அஞ்சு சட பரசிவர உனக்கு தோரணையிட அஞ்சு சட பரசிவர அழகு சட தோரணையிட அங்காள பரமேஸ்வரியா அங்காள பரமேஸ்வரியா தாயமங்கலம் முத்துமாரியோட சேர்ந்துதான் நிக்கிறாளையா நல்லுக்குறிச்சி கிராமத்தில் இருக்கிற சாமி ஐயா பொல்லாத முனியாண்டியா கருப்பனோடு கத்துரமா இருக்கிறானையா மூணடி ஊத்து தண்ணி இன்னந்தா வத்தடையா மூணடி ஊத்து தண்ணி இன்னும் வர வத்தலையா கள்ளிச்சேரி காளி முனியந்தா கள்ளிச்சேரி காளி முனியந்தா நல்லுக்குறிச்சிக்கு வந்துதானே நிக்கிறான் ஐயா நல்லுக்குறிச்சி கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா பாட்டஞ்சாமி நின்றுதான் விளையாடுது வாரையா பாட்டஞ்சாமி நின்றுதான் விளையாடுது வாரையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா அழகுமலை எல்லைய விட்டு நல்லுக்குறிச்சி கிராமத்துக்கு வந்துதான் நேராச்சியா நல்லுக்குறிச்சி கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் அரும்பு குறையலையா சாமி ஓரா கத்துரமா இருக்குதையா சாமி ஓரா மக்களை எல்லாம் காக்குதையா அட்டதான் பெருசா இருக்கு காசா காரணம் பிரிக்கிறேன் பாக்கெட்டை பிரிக்கிறேன் எடுத்து பேசுறான் இருளப்பசாமி பாடலுக்காக பாதனக்குறிச்சி சேவகன் சார்பாக 201 நன்றி நன்றி மொட்டப்புறம் ஏ பூவேந்திரன் பிரதர்ஸ் வடக்கு புலி ராஜநத்தகுளம் என் அன்பு உறவுகள் சார்பாக 201 ஏன் தொண்டை கட்டி கத்துறேன் கச்சேரிக்கு போயிருப்பாங்களோ என்எஸ் காலரி முத்தா என்னன்னு கம்ப்யூட்டர் சென்டர்ல போட்டு பார்த்து கொண்டு வாப்பா என்னப்பா என்எஸ் காலரி முதா முத்தா பயலுக ஜல்லிக்கு படிக்காத வயலா இருப்பேன் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் நல்லுக்குறிச்சிக்கு நல்சாக்குன்னு போட்டிருக்கேன் ஏதோ கிரகந்தேன் அது நல்லா குத்தன்மா அம்பளிப்பழத்தை பெருமைப்படுத்தி அத்தனை உறவுகளுக்கு நன்றி சாமி என்பது விளையாட்டு கூப்பிட முடியாது ஆடாத சாமி ஆடுன்னு சொன்னேன் ஏன் நாங்கள் பரம்பரை கோடாங்கி தெய்வம் எந்த ஊரில் துடியாக இருக்கோ அந்த வீரம் குறையாமல் இருக்கோ அந்த ஊரில் தான் சாமி வரும் எல்லா ஊர்லேயும் வந்துடாது லேட்டாக வந்த சாமி எரிச்சு விட்டு போ அக்கினி வளர்க்க போறாரு எங்கள் அண்ணன் தான் இங்கே சாமி துடியாக இருக்கியா தினமும் இந்த சாமிகளை பூரா வணங்குங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது
அவனுக்கு தான் சாமி நல்லா செய்யும். அவன் எதுக்கு தட்டினான்னு நல்ல பிள்ளை அமையன்னு தட்டியிருப்பேன். தட்டி விட்டு பிடிப்பிடின்ட்டாங்க நல்லா இருக்கணும். அதுக்கு தான் சாமியை கூப்பிடுறது. என்ன கரத்திலும் இன்னும் பொண்ணு வீட்டுக்கார வரலையா? அது ஏன் ஏந்திக்கிட்டு இருக்க? சாமி ஆடி ஊதி போட்டால் நீ பூஜாரி, அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுறிய. கருது வண்டி ஓனரா அப்புறம் டயத்தை குளிச்சுட்டு வண்டி இறக்கலாம் பார்க்குறியா? சாமி எப்படி நீ ஊதி போட்டாலும் நிற்காது இங்கே. ஏன்னா கட்டுக்கடங்காமல் வீரம் பயங்கரமாக இருக்குது இந்த இருளப்ப சாமி, இந்த அங்காள பரமேஸ்வரி, இங்கே இருக்க முனியாண்டி, கருப்பேன், நொண்டி சாமி, சோனையா, எல்லா சாமியும் துடியாக இருக்கு. சோறா ஒரு கை தட்டலாம் எல்லாருமே. இதில் 2 மேடத்தை அமுக்கிட்டீங்க ப்ரோ. இங்கே வாங்க. லேடிஸ் எதுக்கு தான் அமுக்குற? ஆடுற ஒம்பளையும் கெடுத்து விட்டுருவேன். சாமி வரும்போது அமுக்கக்கூடாது. ஏன்னா அது பெரிய ஒரு வைப்ரேஷன், அது இதயத்தை பாதிக்கும்பா. அதுக்கு தான் முப்பாட்டைங்கெல்லாம் அன்றைய காலத்துலேருந்து நம்மெல்லாம் பூக்குழி இறங்க சொன்னாங்க. பூக்குழி 4 மட்டத்துக்கு எரியும். முதல்ல தீயை புலந்துக்கிட்டு வருவாங்க பிள்ளையை தூக்கிட்டு. இப்போ சாம்பலாக பறக்குது. அதில் போய் மண்ணி துள்ளி மண்ணி துள்ளி மண்ணி சங்கமன் ஆடுறேன். சாமி அது சாமி அப்படி அருவாலை ஏறி நான் ஆரம்பிக்க தெரியாம தான் நிற்கிறேன். பெரிய தாலி விஜய் டிவி நடுவர் மதுரை முத்து எனக்கு சொல்றாரு ஆரம்பின்னு. சாமி எப்படி எங்கள் அப்பைங்கெல்லாம் உட்காந்துருக்கா பெரிய ஊர்லாம், அவங்களுக்கு தெரியும் எத்தனை ஜாமி ஜோனையா, கருப்பேன், நொண்டி முனியா, அத்தனை ஜாமி கச்சை கட்டு பெரிய ஆள் ஆடுவாங்க. இந்தா இப்படி ஆடும்போது விழுகவும் நேரிடும். எல்லாமே கட்டண்டுக்கே வர்றாக்கலாம். நான் செவனே இருந்தாடா. அங்கே எவனா தகடு வச்சிருக்காண்டா, நீ ஆளு சித்தால வந்துட்டு முண்டா தவளை செருப்பு போட்டுக்கிட்டு வர்ற. அந்தந்த செருப்பா கடல் ஆமை மாதிரி கொஞ்ச நேரத்தில் மூக்காந்து தாடி வரும். நாடத்தை நிப்பாட தெரிஞ்சானடாவே. கண்ட்ரோல். பெரிய ஆளுக்கு அப்படி ஏறி நிற்கும் போது, சாட்டையை போட்டு நிற்கும் போது கேட்குற ஒரே கேள்வி, பூரா ஜம்ஜாரி தானே எல்லாரும். அப்போ கேட்பா, டே கருப்பா உன் பிள்ளைய கலங்குதுப்பா, எப்போ மழை வரும்? அடிப்பேன் எங்கள் ஐயாலாம். டே 12 நாள் 12 நாளில் முக்கால் சத்தியமாக கறப்பேன், மழை இறக்கி தரேன்டா அப்புடின்னா நம்புடான்னு சத்தியம் வாங்குவாங்க. இப்போ இளைஞர் ஆடுறேன், இவனுக்கு ப்ரீபெய்டு கப்ளிங்கை தவிர ஒரு மசனும் தெரியாது. இவன் அருவாமலை நின்றுக்கிட்டு வீம்புக்கு ஊரே கேட்குது, எப்பப்பா மழை பெய்யும்? தெரிஞ்சா தானே முட்டை சொல்லுவேன். மேலே ஏறி நின்றுக்கிட்டு மழை மழை ஏன்ட்டே மழையை கேட்குறியா? அப்புறம் என்ன ஏடிஎம் கடையில் போய் கேட்பேன், அப்படியே அடிச்சு விடுவான் பாரு. நான் சொல்கிறேன்ப்பா கேட்டுக்கப்பா நாட்டு மக்க, 118 நாளில் மழை பெய்யும்டா. எப்படியும் பேஞ்சிடும். அடிச்சு விட்டு அவன் பாட்டுக்கு வீட்டில் போய் கேம் விளையாடுவேன். இவங்க உரம் பேயா திரிவாய். சாமி சாமி இருக்கு, தெய்வம் இருக்கு. தெய்வம் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. கள்ளிசேரி காளி முனியன் இல்லை என்றால் இந்த போராமை பிடித்த உலகத்திலே நான் கிடையாது. உங்க ஊரு பக்கத்தில் பெருமை. இது நல்லுக்குறிச்சிக்கு மட்டும் கிடையாது, இந்த பகுதியில் இருக்க எல்லா கிராமத்துக்கு தான் பெருமை. நானும் உங்க மண்ணிலே பாடம் படித்து வளர்ந்தவன் தான் என்பது எனக்கு பெருமை. அது கூட அகராதிய கொலை போடுறான்டா, எதுக்குற வந்தேன்னு போடுறானா? இருக்குது நோட்டீஸை படிக்கிறேன். எல்லாருமே தாய் பிள்ளையா ஒத்துமையா இருங்க. இனிமேலும் நம்ம எல்லாரும் பிறக்க போகிறதே கிடையாது. இருக்கிற வரைக்கும் அண்ணன் தம்பியெல்லாம் பழகுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கணேசி போல இல்லைன்னா கொடுத்துக்கங்க. செய்தி வீடு இல்லைன்னா நீ 2 இழுப்பு அவனுக்கு 2 இழு விடு. கப்ளிங்களோ அது வெட்டு குத்தாயிப்போ. ஏய் இவங்க கிறுக்கு கொண்டு வச்சுட்டாங்கடா என்னைய. இந்த தட்டிட்டேன் நீர்மலாட்டி சம்பந்தம் இல்லாமல் அடிக்கிறான்டா. பெரிய 2020 கிரிக்கெட் மாதிரி கட்டுங்க கட்டுங்கன்னு எல்லா பாட்டுக்கும் ஒரே அடிதான். கட்டாங்கலாம் கட்டாங்க. ராத்திரியில் பாடும் பாட்டு குண்டு 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 குண்டு. எதுல விட்டேன்? வாயில. அந்த டைலாக்க மறக்கவே மாட்டேன். கொஞ்சம் உள்ள வரீங்களா அஜித்? வேணா கேசரி கட்டித்தாரேன். வேணா அடிப்ப போடா. குண்டே வேணும்டா. என்ன நாடகம்னே தெரியாம தாளம் போடுற நீ. உள்ள வந்துக்கிட்டு நாடகம் ஹரிச்சந்திராவான்ற உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் சலுப்புட. எத்தனை தடவை தான் அதை மாற்றுறது? விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி வட்டம் நல்லுக்குறிச்சி கிராமத்திலே அல்வாழ்த்து தத்துருவமாக இங்கே வீரம் குறையாமல் இருக்கக்கூடிய பூனை குறுக்க போனா படிக்க மாட்டேன். எங்கே போறேன் ஒண்ணுக்கு இருக்க. ஆமா இருந்துட்டாலும் தாலி 12 லிட்டர் வந்துடும்.
அப்படி போய் கசிய விடுவேன். எதில் விட்டேன்? வாயில. நன்றி. வேற நிரப்ப ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ முத்துலப்ப சாமி கோவில் பரிவார தெய்வங்களுக்கு பங்குனி மாசம் பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு நல்லுக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் அவர் தலைமையிலும் வீர சோழன் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் அவளை முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குணம் ஒன்றுபட்டு மேலே தகரம் கீழே கரம்பை ஊட தார்பாய் அதில் உட்காந்து பவுடர் போட்டு ஒருத்தர் காண்டாமிருகம் போல் நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வலிதிரும நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், இளைய சமுதாயத்துக்கே ஒரு வாத்தியார் பெருந்தகையா இருக்கக்கூடிய பக்கத்தூரோ எட்டத்தூரோ கிடையாது, அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் வரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். கந்தனுக்கு தனவதச்சு கம்மங்காட்டு ராஜாத்திய காவல் வச்சு இந்த கருவாய வந்த வேட்ட கதிகளங்க போகுதுங்க தங்கமயில் வேலவனே பழனி மலை ஆண்டவனே தன்னானே நானே. அது பாட்டை நான் பாடிவிட்டா அது என்னத்த பாடும்? அதானே, அது நீ சொல்லணும். என்ன ப்ரோ? என் அன்பு தங்கச்சி பாட்டுக்கும் சரி பேச்சுக்கும் சரி மேடை தோற்றத்துக்கும் சரி அந்த தங்கச்சிக்கு அதான் கம்மங்காட் மண் கண்டெடுத்த ராசாத்தி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்க பாட்டுக்கென்றே பிறந்தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், நான் தான் வேனில் அரைஞ்சு வரட்டி விட்டேன். இந்த வந்த நாரதர் ஏன் மயந்தேன் சின்ன புத்துரு. இப்போ உள்ள போய் பாரு, அப்படியே படுத்து கிடப்பேன். சுரக்காய்க்கு வெஞ்சனை வைக்க முடியாத மாதிரி சொன்ன இங்கேயே படுத்து கிடப்பேன். பட் யாழை சமக்க முடியாது. வரும்போது அப்படியே அந்த கரெக்டாக இழுத்துட்டு இருந்த மாதிரி. ஆனால் தன்னுடைய பாடல்களை பாடுகின்ற பொழுது நீங்களே அறியாமல் கைதட்டிட்டு போவீங்க. அந்த அளவுக்கு திறமையா பாடக்கூடிய என் அன்பு மகன் மேலப்பட்டு மண் கண்டெடுத்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு கோல்கட் பிரசு பெருங்கொண்ட ஒரு தீனிப்பய மகன், பிறை தீனிப்பய மகன். நான் தாண்டா பேப்பய மோனே. நன்றி. லாங் ஓஸ் லென்த் கம்மி, அருமையா பண்ணுவான். என்னதுனே? எதுவும் பண்ண முடியாது, கனத்த உடம்பு முண்டை. என் அன்பு தம்பி ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி போடு வாம. ஆனா கொஞ்ச நாள்ல பூரா கிருக்கா திரி வாங்கி வயக்காட்டுக்குள்ள இப்படியே ரோட்ல தெரிய போறாங்க வீர சோளத்துக்குள்ள. கப்ளிங் ஓஸ் கப்ளிங் ஓஸ் கப்ளிங் ஓஸ். அங்கிட்டு 2 பேர் ஷவரொட்டி ஷவரொட்டி, அங்கிட்டு 2 சின்ன பையலுங்க டொங்காஸ் டொங்காஸ் இழுத்து விட்டு போவேன், அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. என்ன நடந்தாலும் இந்த முக்குளிப்பேன் அவன் செகதி மாதிரி இருந்தா ஒரே அடிதான் கொண்டு வெத்தலை எச்சியோ உன் சட்டையில் துப்ப போறேன், துவைக்க முடியாம விளக்க மாட்டேன், அடி வாங்க போறேன். துப்பிக்கப்பா என் சீமே ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்யவ. இரு அவன் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு கிடக்கு, பேசாம. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது தம்பி. வயக்காட்டுக்குள்ள இவ்வளவு அவுட்டர்ல இவ்வளவு கூட்டம் சேருதுன்னா நம்ம கிடைச்ச பெரிய புண்ணியம்டா. சந்தோஷம். பூரா நம்ம அண்ணன் தம்பியை தாண்டா அம்பிட்டு போயிடும். அவங்க வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசை அதை 2 வீலரில் பெட்ரோலை போட்டு தூக்கத்தை கெடுத்து இங்கே வர்றாங்களே. ஒவ்வொரு காலையும் விழுந்தா கூட இன்னைக்கு பூரா விழுக முடியாது. எதுக்குடா கத்துனிய தம்பி, எதுக்கு கத்துனிய? அவருக்கா என்னன்னே தெரியலையே. என் அன்பு தம்பி, இவர் அத்தனை பேருமே எவ்வளவு கோவம் இருந்தாலும் சரி, எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசினாலும் அம்மான்னு சொன்னா அவளை பாச வச்ச உறவுகள். பெற்ற தாய் பாட்டு ஒன்று பாடுப்பா, பாடிட்டு அப்படியே சீவசமாதி அடைஞ்சு சரிண்ணே சொல்லி ஜோக்கு போயிடும். அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தியார் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பெண்பாடு.
எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமாண்ணே? என் மொளாத்துல தூவி விட்டு வா. இந்த பாடுறேன். பாடி தொலை வெண்ணமே. ஓ உன்ன போலாத்தா. சூப்பர் சாங். பாடு பாடு பாடு. சிக்கு புக்கு ரயிலே நொப்பம் உண்டை கலக்குது பாரு ஸ்டைலே. தெருப்பா அழுதுக்கிறேன். சிக்குவாலா இந்த வர்றேன். சிக்குவாலா இந்த சிக்கிறேன். மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை இந்த முள்ளு இலை நாடத்துக்கு வந்து கேத்துக்கு அண்ணே என்ன பாட்டா வர்ற? என்ன யாரும் அழுகல? உன்னை அழுக வச்சுக்கிறாங்க. காலைல விட்டு ஏறாங்கள யோகி விட்டுருவேன். கண்டால் சிக்குவாளா நக்குவாளா. ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை போதச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே. கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்ச? கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்ச? கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ? வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்க வந்து போறக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து போறக்கல. கொல்லி வைக்கும் குடுப்பனையோ எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து போறக்கல. கொல்லி வைக்கும் குடுப்பனையோ எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர்
கடவுள் மேல விரட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் இந்த ஒரு கைதட்டே போதுமே, உனக்கு சம்பளம் தேவையில்லையா? பி ராமு நல்லுக்குறிச்சியை சார்ந்த நல்ல இதையும் என் தம்பி மணிகண்டனுக்காக 101 காசு வாங்குறது வெண்ணமை. நீ நான் என்ன சொல்லி சொல்றேன், காசை வெட்டி போட்டுருவேன். எப்படியும் கொட்டையை சாச்சி விட்டுதான் போவாங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரி என்னத்தை வாசிக்க போறேன். இந்த அவ்வளோதான் முடியும். என் அன்பு அண்ணன் நகைச்சுவைக்காக சொன்னாலும் தன்னுடைய இந்த வயதிலையும் இந்த தொழிலை நேசித்து இதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னுடைய குழந்தை மனைவியை காப்பாற்றக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் தலைவணங்குறேன். வாழ்த்துக்கள். இன்னைக்கு சொல்கிறேன், முடி கொட்டினா அப்படியே விட்டுறணும் எல்லாருமே. இந்த அவன் சொல்கிறேன், கேரளாவில் விழுத்தாடி போட்டு நடுறாங்க, இங்கிட்டு போனால் நாத்த பாவி ஊற வைக்கிறான்னு போகாத. அப்படித்தான் ஒருத்தன் சிங்கப்பூர்லேருந்து சொல்லியிருக்கேன். டால்டா நெய் கசகசா கோழி பீ தேனை குழச்சி போடு மசுறு வளர்ந்துடும் இருக்கேன். ஒருத்தன் போட்டு விட்டு இன்ன வரைக்கும் சலத்தை பதுக்கிடுத்துறேன். இதே மண்டை இதே இது, அப்போ தான் முட்டுறதுக்கு நல்லா இருக்கும். அண்ணே இவர்கிட்ட பல திறமை இருக்குண்ணே. ஆமாண்ணே, அது வாட்சவனு தானே சொல்லுங்க. பாசத்துக்குரிய அன்பண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்யப்பார். செல்வம் பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.
கேரளா சண்டை மேல அடிவேன். சண்டை மேளமா? காசை வாங்கிட்டு போ. அருமையான சண்டை மேளம். சண்டை மேளம் வாச்சியா இல்லை சண்டை எடுத்து விடுற காட்சியா? போதும். என்ன செய்ய போற? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவே. புதுக்கோட்டை பாத்தியனூர் புதுக்கோட்டை பார்த்திபன் அவர்கள் சீன்தாளம். சிக்கிருச்சு. இதுக்கு தானே போன நாடகத்தில் 100 ரூபா பிடிச்சிக்கிட்டேன். எதுவும் கழட்டி போட்டு வாவேன். தாளத்தை எடுத்துருவாங்க ப்ரோ. ஐயா கலட்ட போறாருல. இந்த வயதுல நாடகத்துக்கு தாய் தந்தை தாளம் தான். டிஆர் மகாலிங்கம், கேபி சுந்தரம்பாலுக்கு நாடகத்தை நடிக்கும் போது தாளம் போட்ட ஒரே கலைஞன்னா பார்த்திபன் வருவேன். அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நாங்கள் டிவியில் இதில் தான் பார்த்துருக்கோம். இப்போ நான் நகைச்சுவைக்காக ஒரு பாட்டு பாடுவேன். அந்த பாட்டு போடுவீங்களா? என்ன ஒண்ணா காத்திருக்கானோ. நல்ல பாட்டு உனக்கு தெரியாது. வாழற கோதம் பழமேற கோதம் பழனி மலைய சுத தேனொரு கோதம் தினமிற கோதம். நான் போயிட்டு வரவா? நாளை பண்ண போடுறியா? பாடுத்தேன். சரி டப்பால போடுறேன். பட்ட பிள்ளை பெத்த கொடு போதும் என்ன விட்டு விடு. போய் இந்த கடாய்க்கு தண்ணி வை. போது வாழ்த்துக்கலாம். கை தட்டலாம். ஒரு கை தட்டு. அவர் முகத்தை அறிமுகம் செய்வதற்காக நான் செய்த நகைச்சுவை. கலைஞன் வாழ்த்துக்கள் ப்ரோ. அதுக்கு ஒரு தட்டு. அப்ப இன்னொரு பாட்டுக்கு இங்க வா. சீச்சி சீரனு நீச்சி சீச்சி குமார குருச்சி நல்லி குறிச்சி வீர சொலாஞ்சி. ஏய் இருப்பா, நீ என்ன பஞ்சு மிட்டாய் வைக்கிற மாதிரி போயிட்டே இருக்க. ஏன்னா இவருக்கு அந்த மொழியில தெரியாது, தமிழ்ல மொழி பேர்த்து பாடுறேன். தமிழ்ல பாடுங்கண்ணே. என்ன கட்டிக்கிட்டு போறேன்னு அவன் கூட போனையே, அவன் கூட போகும்போது பாவாடி அவுத்து போட்டு போனையே, என்கிட்ட போயிட்டா வா கண்டுபிடிப்போம் போ. அந்த வந்துருவேன் அவன். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நடன சிங்காரி. உண்மையிலே இந்த நல்லுக்குறிச்சி கிராமம் கொடுத்து வச்ச கிராமம். லட்டாத்து தண்டி கிரு மாடை இறக்க முடியாது. மணிக்கு தாலி 80 லிட்டரு 90 லிட்டரு கொடுக்கும். நேற்று ஒரு சூத்துவத்தி முண்டை வந்தா 1/4 லிட்டரு கூட கிடையாது. அப்படியே கட்டி பிடிக்கணும், எலும்பு நொறுங்குச்சு. அப்புறம் போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்து ஒட்டி. அது எனக்கு கருகுருன்னு சவுண்டு கடிச்சா. முரட்டு பொம்பலடா. 8 பேர் கட்டி பிடிச்சாலும் இன்னும் 2 பேர் துணைக்கு வேணும். என்ன நாதம் கட்டி பிடிக்கலாமா? நீ டோல் கட்டு கம்பி தான். பட் நமக்குன்னா கம்பி தூக்கு. வண்டி போனதுக்கப்புறம் கேன்னு அடிச்சு விடும். மிஷினை விட்டு வந்தால் கொண்டே வருவேன். கரண்ட் புல் என்ன ஆகுது? திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி பொன்ன ஜலகி தரியாடி நீ பாடி நான் பாடி சேர்ந்து பொன்னா சிவஞ்சாடி அரசமாவே அனுப்போமா தோத்த துணிய தவப்போமா நாம கதைய கேட்போமா பிள்ளை வளர்ச்சி பாப்போமா. எம்மா 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 அடியம்மா எம்மா 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 எம்மா. அது உனக்கு என்ன வேணும்? அக்கா வேணும். நல்ல குடும்பம். அக்காவை எம்மா ஆடி, அதை தரையாடி, செவரொட்டியை தரையாடி, பாட்டு குடலை உருவாடி. என்ன நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, என்னுடைய அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாவட்டி. சத்தம் பத்தல இன்னும். நீங்க கத்தத்தை நான் எங்க அண்ணனுக்கும் பொழப்பு ஓடும். நீங்க குறைஞ்சிட்டீங்கன்னா நாங்க கேரளாவுக்கு வெள்ளாட்டு முழுக்க ஏற்ற போயிடுவோம். மதுரை மாவட்டம்
காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் பேர் என்ன? பேர் என்ன? மருதமணி அவர்கள் பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது MTT ரேடியோஸ் முத்துராமலிங்க புதூர் உரிமை எஸ் மலைச்செல்வம். என்னாச்சு கேசட்? என்னாச்சு? வாட்ஸ்அப்ல போட்டு விடு. ஹலோ, வாழ்த்துக்கள் MTT முத்துராமலிங்க புதூர் உரிமையாளர் எஸ் மலைச்செல்வம். வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த வயக்காட்டில் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து சாமானை ஏற்றி கட்டியிருக்கேன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன். பக்கம்தான் இருந்தாலும் ரேட்டை ஏற்றிருப்பீல. இந்த மாலை ஐயா, அவருக்கு ஒரு மாலை போட்டு விடுங்கய்யா. கொஞ்சம் பக்கம்தான் பக்கம்தான். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா இருக்கும் சராகம் வீர சோழன் ஐயா, வாங்க பிரசாதம் வாங்கிட்டு போங்க. வரும்போது துப்பாக்கி லோடு ஒன்று கொண்டு வாங்கல, ஒரு 2 வருஷம் சுடணுமையா காணாமையால. அண்ணே பிரசாத் வீரன் சுடுங்கயா. வீர சோழன் காவல்துறை சார்பு ஆர்வலர் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். என்னப்பா தொண்டை அப்படி இருக்கு? அதுக்குதான் மைக்கில் இருக்கேன். உனக்கு கட்டவளுக்கு அம்மா தெரிஞ்ச வையன், கத்தி கத்தி பேசாது. ஓஸ் திருந்த மாட்டாங்க சித்தப்பு. நாடகத்தை காண வருக வருகன இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். முத்து இரப்பசாமி கோவில் கும்பிடும் பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் நல்லுக்குறிச்சி. இந்த கிராம பொதுமக்கள் நல்லுக்குறிச்சி கிராம பொதுமக்களும் இந்த இல்லப்பசாமி பங்காளிகளும் கும்பிட்டாலும் பக்கத்தூர்லேருந்து நாங்களும் வருகிறோம் என்று பக்கத்தூர்லேருந்து வருகிறது அந்த கட்டாம் லாங். என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. என்னோட நண்பர் காவல்துறை எனக்கு அதிக நண்பர்கள். ஏன்னா தலைக்கவசம் உயிர் கவசம் எல்லாரும் பாதுகாப்பாக 2 வீலரில் 4 வீலரில் பயணம் செய்யுங்க. காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் வைத்து கொள்ளுங்கள். காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே நண்பர்களே. ஒரு துப்பாக்கிட்டு ஒரு அல்ல என்னையை சுடு முத. ஓகே ப்ரோ, என்னுடைய க்ளோஸ் நண்பர். காக்கி சட்டை போட்ட மச்சான் கனவு ஐயா எல்லாத்தையும் அடிங்க. கராட்டாட்டி அடிக்கிறான்யா. கொஞ்ச நேரத்தை கொலை செஞ்சாரா? யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இன்னைக்கு இத்தனை மக்களையும் இந்த இளைஞர்களை பூரா எத்தனை மன அழுத்தம் இருந்தாலும் அந்த மன அழுத்தத்தை போக்குவது நகைச்சுவை, நாடக கலை. அதனால தான் நகைச்சுவை பப்புன்னு இருக்காங்க. ஆனால் இந்த நடிப்பையும் இந்த நகைச்சுவையும் இந்த நாடக கலையும் இப்போ உள்ள இளைஞர் மத்தியில் எடுத்து சென்றது யூடியூப் சேனல். அதை அழகாக செய்து வரக்கூடிய அன்பு தம்பி வெளிநாட்டில் பணிபுரிந்து அங்கிருந்து தமிழகத்திலே விமானத்தில் ஏறி வந்து பிஞ்சக்காடு கருவக்காட்டுக்குள்ளே திரிந்து தேன்றாட்டு எடுத்துக்கொண்டு பழைய டிவிஎஸ்பிட்டியை எடுத்துக்கொண்டு வந்தா நாடக உலகத்துக்கு கேமராவை தூக்கி என் தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் தங்கப்பாண்டி ஊர்காவல் படை ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியனூர் அருகாமல் உள்ள கீழ கொடுமலூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி கனி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் சத்துரக்குடி பக்கம் என்ன ஊர்னே தெரியல தம்பி அருண் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இதுல என்ன ஒரு ஒற்றுமை என்றால் 4 பேரும் ஒரே மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம். APJ அப்துல் கலாம் ஐயா பிறந்த மண்ணு. வாழ்த்துக்கள் ப்ரோ. எதுல நான் சொல்லி என்னது நான் சொல்லவே இல்லை அண்ணே. அவன் நீக்குற மாதிரி வர்றான்டா. உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். இந்த பகுதியிலே புண்ணிய பூமியிலே பிறந்தவர், உங்க மண்ணிலே வளர்ந்தவர், வீர ஆலங்குளம் SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். தற்சமயத்திலே ஆடுகளத்திலே அலங்கரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி முனியாண்டி கோயில் காலை. அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என்று ஒரே வாமப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற வீரர்கள் மருதங்குடி ஐயனார் குழு வீரர்கள். இந்த 2 மாட்டையும் எப்படியும் கப்ளிங் காய்த்து
சாட்சி விடும் என்று வீடு கொண்டு திருச்சி விஜய் பொட்டமாடு அவர்கள். கள்ளிசேரி காளிமணி அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தால் எங்க அம்மா பிறந்த ஊர் இந்த மாவட்டம் தான், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன். எங்க சொந்த பந்தம் எங்க அம்மா அப்பா சேர்ந்து வச்ச பேர் தான் ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் வச்ச பேர் தான் இன்னைக்கு உலகத்துக்கே தெரியுது. நீங்க வச்ச பேர் தான் எம். ஒண்ணுல இருந்து சொல்லு. எம் கே ஆர் பாபுனு காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் டி ஆரிரும் முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான், உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன்தான். எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 101. இதை அன்பு பரிசை கொடுத்தவர்கள் எம் கேப்டன் குமார் சுள்ளங்குடி அண்ணே அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து இது என்ன அட்டைனே தெரியலையே, இதை சட்டையிலேருந்து பிச்சிருக்கேன். ஏ பூவேந்திரன் வடக்கு புலி கெடமாடு பிரதர்ஸ் ராஜநத்தகுளம் நாச்சியார் அன்பு உறவுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து எம்எஸ் முத்தா பயலுக கொடூரமா என்ன செய்ய போற, ஏன் உன் மேல அதிசய போலாக்கா. கொடூரமா எது வேணா செய்வான், ஒன்றும் செய்ய மாட்டாங்க, தண்ணியை போட்டு படுத்துட வேண்டாம். கொடூரமா நல்லிக்குறிச்சி எம்பூட்டுப்பா ஒன்றும் தெரியல 101. அப்படி வரணும்டா, வாடா ஒரு சோக்கர், வாடா 501, வாடா ஒரு கிங்கு, வாடா நக்கு. வீரசோழன் பஞ்சர் கடை கோவிந்த் கார்த்தி சார்பாக 501. நன்றி நன்றி. இங்கே போடணுமாப்பா, இங்கே ஹார்மோனி இது கொண்டிருக்க அன்பு தம்பி லகடு பேரன். ஆமாடா ஆமாடா புகழ் புதுக்கோட்டை, அவனுக்கு பழைய கோட்டை புதுக்கோட்டை தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி கோயில்பட்டி செல்வானனுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பல வாத்தி செய்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுக்கோட்டை மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே தாளமித்து கொண்டிருக்கும் பார்த்தியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்தியனூரில் தான் பார்த்திபன் அவர்களுக்கு முன்னாடி ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். நன்றி. சால்வன் நிறையா இருக்கா? இல்லை சிரிக்காதனே, சீரியஸாக கரெக்டாக ஏன் சிரிக்கிற இருக்கா? இந்த யூடியூப் 4 பேத்துக்கு போட்டு விடுங்க. இருக்கா? பழசு வட்டம் இருந்தா பாரு. இது நமக்கு தேவையில்லை, இந்த அசிங்கம் வேணாம்டா, ஏன் துண்டை வச்சுக்கங்கடா. 4 பேத்துல யாராவது ஒரு ஆள் அப்படி வாடா இருக்குன்னு தள்ளுறா. கனி அருண் யாரா வாங்க, அருண் வா. ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு என்னடா தாலி பிட்டு போட பார்க்குறியோ, வாடா. நீங்க எல்லோருமே அதுக்குள்ளே பொம்பளை வாட அடிச்சு உள்ள வச்சு என்னடா பஸ் எடுத்தது மாதிரி ஏறிய எல்லாரும். அவன் வரட்டும்டா தம்பி, அவனை சிமெண்ட் மூடையை பிடிச்சி ஏற்றி விடுப்பா. என் தம்பி இங்கிலீஷில் இருக்கு, சரி இல்லை நீ படிக்க மாட்டேன், இன்னைக்கு சனி பிரதோஷம். டே நைட் பாய்ஸ் 3 துண்டு வாங்கிட்டு போ, கொடுத்து விடுப்பா. அவங்க தான் நமக்கு நீப்பிச்சு பாய்ச்சிருவாங்க. போ முட்டை எதில் ஏறி போறேன் பாரு, ஆம்பளி பாருல. ஏய் படிச்சிருக்கியா இல்லையா? கீரை அண்ணே நம்ம கெட்டவர் தெரிஞ்சிருக்காங்க, எனக்கு படிக்க தெரியல. இங்கே உண்டாடா டே நைட் பாய்ஸ் இருக்குனே, கீழே நம்ம டே நைட் பாய்ஸ் சுள்ளங்குடி என்னன்னு அவ்வளோதான்டா, விடுறா குத்துமதிப்பு அடிச்சு விடுவோம். டே நைட் பாய்ஸ் கிடையாது ப்ரோ, சொல்லங்குடி. எதுக்கு இப்படி இங்கிலீஷ்லாம்? இது தெரிஞ்சா எதுக்கு நான் இங்கே வரேன்? எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு என்ன செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலா நோய் நொடி இல்லாம இந்த சாமிகளோட அருளோடு எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு என்ன செல்வம் பொங்கி வழியணும்.
என்னப்பா வரையில ஒரு ஜனத்தை காணா, இப்ப எங்க இருந்து இவ்வளவு கூட்டம் வந்துச்சு? இவரு பொட்டக்காடால கடந்துச்சு, வேணும் வந்து நிக்கல. எங்கப்பா இருந்தீங்க இவ்வளவு கூட்டம்? அடே அப்பா, இவ்வளவு கூட்டம் யாருக்குன்னு இப்பதானே தெரியுது. எல்லாம் ராதாகிருஷ்ணனுக்கும் மருதமணிக்கும் தான், 2 வயலுக்கும் தான். திருச்சி விச்சிக்கும் இருக்கா? இருக்கணும்ல. பக்கமேளம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மைக் செட் ஓனருக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம். ஏக்கா அவங்களுக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம் வைக்கிறீங்க? சிவகார்த்திகேயன் மாதிரியே உட்கார்ந்துருக்காரு. செல்லா ஏத்துடி செல்லா. ஹலோ 1 2 3 செக்ஸ் 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 இல்லக்கா, செக் செக் செக். ஹலோ 1 2 3 செக் செக் செக். அவரோட யூடியூப் சேனல். செல்லங்களா, 4 பேரும் அன்பு தம்பிங்களா உட்காந்துருக்கீங்க. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நல்லா அழகா எடுங்க, நச்சுன்னு எடுங்க. எப்படி ஜூம் பண்ண முடியுமா கேமராவில்? ஜூம் ஆகுதா? அதை மட்டும் ஜூம் பண்ணி எடுங்கப்பா. செல்ல குஞ்சிங்களா, அப்படி நல்லா போலாமா? பொம்பளை பிள்ளை மேடைக்கு வந்தா கண்ணடிக்கணும், கை எடுக்கணும். ஒவ்வொரு ஆளா வாங்க, டோக்கன் என்கிட்ட இருக்கு. நீ என்ன மாமாவா? ஓ முகரைய பாரு, அண்ணன் தானே வேணும். செல்வன் எப்படி எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்க அண்ணன். லைட்டை போட்டா மறந்துடுறேன். லைட்டை போட்டா மறந்துடுற. கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், எல்லாரும். லைட் அமத்துனா, லைட் அமத்துனா என்ன பண்ணுவ? லைட்டை போட்டா மறந்து சொல்லிச்சிருவாப்ல அப்படியே. ஓ முகரையில வச்சுக்கிட்டு தேக்க வாசி செய்வோம்ல. என்ன ஹலோ ஹலோ பட் கேட்டு பாருங்க பத்தி சொல்லுவா. படக்கன்னு பாருங்கன்னு பத்தி சொல்லுமா. ஏக்கா என்ன காச்சு? டேய் என்ன நீர் கசிவா? டேய் வெள்ளை சட்டை, டேய் டேய் உன் சைஸுக்கு எதை நீ எடுத்துக்கிட்டு இருக்கிற? அங்கதான் 4 கேமரா உட்காந்து எடுக்கிறாங்களே, இப்படி நின்று எடுத்தாலாவது முகத்தை பார்த்து எடுக்கிறான்னு சொல்லலாம். அவன் சைஸுக்கு எங்க உட்காந்து எதை ஜூம் பண்ணி? என்னக்கா என் தம்பி மண்டி போட்டு எடுத்தானா? ஆயா எதம்மா தெரியலையா? இங்க உள்ள வா. அவன் பேர் என்னப்பா? டேய் என்னடா என்னமோ முதலேற விடுஞ்ச மாதிரி வெக்கப்படுற? சிட்டு போலி பின்னர் தால் வெக்க வேண்டும் ஓடி வந்து கிட்ட கிட்ட. ஏமா 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 சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. அடுத்த அடிய பாடு பாரு பாரு. சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. சத்தியமா சத்தியமா சத்தியமா. அதுக்கப்புறம் பாட்டு தெரியல. பெட்டிய நொறுக்கி இப்படி ஒண்ணு. இல்ல நான் ஏதாச்சும் பாடுவேன், நீங்க ஏதாச்சும் சொல்லுவீங்க, நான் தப்பிச்சுக்கிட்டேன். அப்படிலாம் கிடையாது. ஏன்? பாட்டுல என்ன இருக்கா பாடு. நான் பின்பாட்டு தானே, நீங்க பாடுங்க, நான் பின்னாடி பாடுறேன். ஏங்க நான் முன்பாட்டு, நீங்க பின்பாட்டு. ஆமா. நீங்க 2 பேரும் என்ன வாய்ப்பாட்டா? ஆஹா ஆமாங்கறாங்கப்பா. சிக்கவா பொண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள
பஞ்சரே இல்லப்பா. என்னங்க ரெண்டு பக்கம் தூண் இருக்கு, நடுவுல பொழந்துக்கிட்டு ஆடலான்னு பார்த்தேன். மைக்கா ஹலோ இப்படியே வைடி செல்லம், இதே மாதிரியே விடிகிற வரைக்கும் வை. காலையில போவேல மைக் செட்டை என் பேர்ல எழுதி வாங்கிட்டு போறேன். எரிக்கையா எரிக்கையா ரிக்ஷாவில்ல, எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல. எரிக்கையா எரிக்கையா ரிக்ஷாவில்ல, எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏறித்த பாருங்க, என்ன ஜெயிக்க முடியுமா? ஏறித்த மக்களோ ஏறிக்கையா, 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 ஏறிக்கையா ரிக்ஷா உலோ. அப்பா என்ன இப்படி வாசிக்கிறீங்க? பக்கம் மேல பயங்கரமா இருக்கீங்களே. கோன் பால்ரஸ் மாத்தின மாதிரி தெரியுது. எது கோன் பால்ரஸ் மாத்தின மாதிரி தெரியுதா? கிரீஸ் அடிச்ச மாதிரி இருக்கு. பரவாயில்ல. அப்ப டான்ஸ் என்ன ஆட்டானாலும் பக்கம் மேல வாசிப்பீங்க நிஜமா? இந்த ரசிகர்களுக்கு முன்னாடி வாசிக்கிறான். டெஃபினெட்லி. மணிகண்டா, செல்வனே, அப்பா நான் என்ன ஆடினாலும் நீங்க வாசிப்பீங்க. நீங்க எல்லாம் சாட்சி. நான் எதை வேணாலும் ஆட்டுவேன், என்கிட்ட இருக்கு, ஆட்டுவேன். ஆட்ட முடியலன்னா ஆட்டித்தான் ஆட்டி விடு. காட்டுங்களே பாப்போம். பாப்போமா? எங்க ஆட்டலாமா வேணாமா? எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பாப்போம். வேணாமியா, கை தட்டாது ஐயா. அப்ப பக்க மேலத்தை இன்னைக்கு கையை உடைக்காம இருக்கிறது இல்ல. அழுவமா? சரி. எரிக்கையா எரிக்கையா ரிக்ஷாவில்ல, ஏறிக்கையா, ஏறிக்கையா ரிக்ஷா உலோ. அப்பா வீடியோ கவரேஜ் முருகா, இத மட்டும் ஜூம் பண்ணி காலையில நீ போடுற. கை தட்டி யாரா வரோம்? கை தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மக்களே. எதிரணி வீசிய பந்து சிக்ஸர், கிளீன் போல். ஆத்தி ஆத்தி. வாசிங்க விடாம. எக்கா, ஓ இது உங்களுக்கே நியாயமா இருக்கா?
என் முண்டாட்டி ஊருக்கு போய் 1 மாசம் ஆச்சு. அதனால என்ன பொண்டாட்டியா வாங்குறியா? நாளைக்கு நான் வீட்டுல போய் என்ன போறனோ? வீட்டுல போய் கையை வச்சுக்கிட்டு தூங்கு. அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் கிளுகிளுப்பு. கிளுகிளுப்புன்னா கொடுப்போமா? அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசணும். யாருக்கு அந்த ஒருவர்? யாரு 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 சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. சொன்னா கூட்டத்துல இருந்து சவுண்டு வரக்கூடாது. சத்தியமா வராது. திரைப்பட உலகத்திற்கு கர்ணன் கர்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஆமா. நாடக உலகத்துக்கு கர்ணன் அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. MKR ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? நம்மளே தாய் தகப்படம் வச்சு சோறு போட யோசிப்போம். ஆனா யாருன்னே தெரியாதவங்கள வயசானவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அன்பாலயம்னு ஒன்றை கட்டி அதில் எத்தனையோ பேத்துக்கு சாப்பாடு போட்டு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து இந்த மனசு யாருக்கு வரும்? உண்மையிலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ராதாகிருஷ்ணனை கடவுள்னு தான் சொல்லுவேன். ரொம்ப தங்கமான பையன். எனக்கு நாடக உலகத்தில் ரொம்ப பிடிச்சமானவன். ஆனால் மேடைக்கு வந்தால் மட்டும்தான் பச்சை மலை அரைச்சி இதில் அப்புன மாதிரி இருக்கும். தடவு சொல்கிறேன். இதில் சொல்லவா வாயை திறந்து? ஏப்பா வெந்து போயிரும் பார்த்துக்கா. இவ்வளவு கூட்டமும் இந்த வீணா போன ராதாகிருஷ்ணனுக்கு மருதமணிக்குமா? எங்க இந்த ராதாகிருஷ்ணன் மருதமணி இவங்க 2 பேரும் ரசிகர்கள் எவ்வளவு இருக்கீங்கன்னு நான் கொஞ்சம் கேட்கணும். கை தட்டுங்க பாப்போம். என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க இவங்க 2 பேரும்? பத்தல பத்தல வாயில தூக்கி போட்டு ஆளை பாரு. இந்த ராதாகிருஷ்ணனும் மருதமணியும் என்ன செஞ்சு கிழிச்சாங்கன்னு இவங்களுக்கு ரசிகர். அதை மட்டும் எனக்கு விளக்கத்தை சொல்லுங்க. ஏண்டா டே, ஏண்டா ராதா, ஏண்டா மானகட்ட பயல, மாமாக்கார பயல, நீ எல்லாம் ஒரு பப்புன்னு ஒரு டான்ஸ் பேரை எப்படி சொல்லணும்னு உனக்கெல்லாம் வக்கு இல்ல, துப்பு இல்ல, மானங்கட்ட பய. டான்ஸ் பேரு திருச்சி விஜி முடிஞ்சு போச்சு. கரெக்டானே சொன்னிச்சேங்க அண்ணே. 8 பேர் போட்டுக்கிட்டு பண்ணலாங்கிற மேடையில. கவனிச்சிங்களா இல்லையா யாராவது? மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. மருதமணி பெரிய பொடலங்க. மருதமணி இருந்தா தூக்கி என் கம்கட்ல வச்சு அமுக்கி விடுவேன். ராதா வந்தா தூக்கி என் தொடையில போட்டு அமுக்கி விடுவேன். தெரிஞ்சு போச்சுல்ல சாட பேசுற புத்தி. என்ன ஜாட பேச்சு? உள்ள உட்கார்ந்து பவுடர் போட்டுக்கிட்டு இருக்க. நீ மேடையில கிளி கிளின்னு கிளிக்கிற. உனக்கு மேடைக்கு மேடை உன்னை வான் பண்றதா எனக்கு வேலையாடா? நேரா பேசுமா. ஆளுங்களையும் இதையும் பாரு. வர சொல்லி நேரா பேசு. இது மரியாதையை கெடுத்துப்புறங்க எடுத்து. இங்க பாருங்க ரசிகர்கள் நீங்க இருக்கீங்கன்றதுக்காக நான் அடங்கி போவேன்னு நினைக்காதீங்க. ராதா பேசின வார்த்தைக்கு ஒரு காலை புடிச்சுக்கிட்டு அவன் பண்ணணும். இன்னொரு காலை புடிச்சுக்கிட்டு மருதமணி பண்ணணும். சொல்றேன். மன்னிப்பு கேட்கணுங்கிற. வாங்க பைரவர் வராரு. இவர் வந்தாருன்னா நாடக சக்சஸ் தான். ஆமா ராதா, ஒழுக்கமான முறையில தொழில பண்ணு. மத்த டான்ஸ்கார பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுன இழுத்து வச்சு அறுத்து புடுவேன். அறுத்து நாக்கத்தான் அதை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு பேச்சு பேசுறான். அப்படின்னா ராதாகிருஷ்ணனை சந்திப்பதற்கு முன்பதாக என்னுடைய ரசிகர்கள்லாம் இருக்காங்க. பேரை சொன்னவனையே அவங்களுக்கு கொஞ்சம் கிளுகிழுப்பு வந்ததுமே ஒரு ஆளுக்கு நீர் கசிவுன்னாங்க. அதனால அந்த நீர் கசிவெல்லாம் அப்ப சரிப்படுத்துவோம். எப்படி கொடுப்போம்? ஹலோ 1 2 3 ஹலோ ஹலோ செக்ஸ். ராத்திரி நேரத்து பூஜையில் என்னாச்சு? கடப்பாறையா விட்டாங்க. இல்லங்க பாட்டுல அப்படி வரும். பாட்டுல வருதா? எப்படி தெரியுமா வரும்? தினம் ஆராதனை சுகவீரனை ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில்
லா 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 லா. யமுனா நதி கரையோரத்தில் கண்ணாமுத்தன் பூங்காவனம் பூக்கில்லத்தில் வீசும் மனம் காற்றில் வந்த காதல் மனம் ராத்திரி மூர்த்தி என்ன ராத்திரின்னு சொன்னோனே நேத்தி ராத்திரி எனக்கு நாடகம் இல்லையா அப்புறம்? வீட்டுல இந்நேரம்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? சொல்லுயா சொல்லுயா. தேகம் எங்கும் தேனூறுது காமனவன் தேனூறுது. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை வாசிக்கணும்னு சொல்லி வாசிக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவங்க ரெண்டு பேரும் எப்படி வாசிக்கிறாங்க? வாசிக்கிறேன். உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை? வாசிக்கிறேன்க்கா. இங்க பாரு, இப்ப உன்கிட்ட பண்ண சேட்டையை மூர்த்தி என்கிட்ட பண்றேன். தொழில கரெக்டா பண்ணுவார் பாரு. எங்க பண்ணுங்க. தேகம் எங்கும் மூர்த்தி என்ன நீ தொழில கிங் இல்ல. இப்ப பாரு செல்வன் என்ன பாரு. செல்வனே கவுத்துட்டடா. தேகம் எங்கும் ஐயா இருளடிச்சிட்டாப்பா. என்னைய பக்க மேலமே எப்படி இருக்கிறீங்க? சரி, உங்ககிட்ட நான் சேட்டையே பண்ணல, நான் ஆடியன்ஸ்ட பண்ணிக்கிறேன். நீங்க வாசிங்க. தேகம் எங்கும் தேனூறுது காமனவன் தேனூறுது தீயில் வரவும் நீராடுது நீச்சில் பெற போராடுது ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினமாராதனை அது சுகவீரனை தினமாராதனை அது சுகவேதனை. வந்தது சுறுசுறுப்பு கேள்வி கொடுத்தோம். எப்ப அந்த ராதாகிருஷ்ணனுக்கு ரசிகர் இருந்தீங்கல்ல, சவுண்ட் கொடுத்து வெளியில வர சொல்லுங்க அந்த பயல. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றப்படுகிறது. இன்னைக்கு வீட்டுல கஞ்சி இல்லடி. மொட்டை மாமா அவர் பேர் என்னன்னு சொல்லாமே போறாரு. மொட்டை மாமா. அவர் பேர் என்னங்க? பேர்லயே காமம் இருக்கு. எனக்கு பொன்னாடி அணிவித்த காமராஜ் கருத்த குஞ்சு மாமா என்னது அவர்களுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம். இன்னைக்கு அவங்க வீட்டுல இருக்க போறாங்க நாளைக்கு. ஏய் ராதா எங்கடா இருக்க?